அவர் அறிவிக்கும் பொழுது நம்ம காதுல அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறோம். நம்முடைய காது கேட்குது. அப்ப என்னுடைய 9வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. ஜெபம் தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற காரியங்களை கேட்கிறதற்கு ஆண்டவர் நம்முடைய காதுகளை திறக்கிறார். கவனிங்க, இப்ப சமீப காலமா நான் ஒரு 2 விஷயங்களை ரொம்ப அழுத்தப்படுத்துறேன் போகிற இடத்துல எல்லாம். போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அபிஷேகத்தை பத்தி பேசுறேன். இந்த வருஷத்துல நான் ரொம்ப அதிகமா போகிற இடத்துல எல்லாம் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை பத்தி நான் பேசுறேன். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும் அப்படிங்கிறத பேசுறேன். 2வது நான் பேசுற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுறத நம்ம கேட்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேரு நம்ம மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். Prayer is like a phone speaking. போன்ல பேசுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறது அல்ல. அந்த மாதிரி பேசுகிறது தான் ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒன் வே டாக். அன்னைக்கு இந்த போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பிறகு மைக்ரோஃபோன், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஓவர் அப்படின்னு வச்சிருவாங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. என்னன்னா யாருக்காவது போன் பண்ண அப்படின்னு சொன்னா அந்த போன் அவங்க நம்பர் அவங்க கால் பண்ணும் பொழுது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பீப் சவுண்ட் வந்த உடனே நான் பேசுறேன், நான் உங்களை கால் பண்ணேன், உங்களை பிடிக்க முடியல, இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரணும், தயவுசெய்து இந்த ஆடியோவை கேட்டுட்டு உடனே எனக்கு போன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வச்சிருவோம். இந்த மாதிரியான ஜபங்களை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன கேள்வி கேட்டுக்கலாம்? கடைசியாக ஆண்டவர் எப்பொழுது என்னோடு பேசினார்? எப்ப நான் தேவ சத்தத்தை கடைசியா கேட்டேன்? இன்னைக்கு காலையில ஒருவேளை எழுந்து இந்த இந்த கூகுள் இந்த ஜூம் இணைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க தனித்திருந்து ஜெபிச்சு தேவனுடைய சத்தத்தை கேட்டீங்களா? நீங்க எப்ப ஜோம் பண்ணீங்க நான் கேட்கல. நீங்க எப்ப ப்ரேயர் பண்ணீங்க கடைசியா அப்படி நான் கேட்கல. நான் கேட்கறது என்ன, உங்களுடைய கடைசியா நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது எப்போ ஆண்டவர் உங்க கூட பேசினார்? நேற்று ஆண்டவர் உங்க கூட பேசினாரா? பைபிள் வாசிக்கும் போது பேசினாரா? உங்க இருதயத்துல ஆழ் மனதுல ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் கேட்டுச்சா? உங்க செவி கேட்க கர்த்தர் பேசினார்? எப்போ தேவன் பேசினார்? என்ன பேசினார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறினா மட்டும்தான் நம்ம தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடியும். ஆண்டவர் நம்ம கிட்ட நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு விரும்புறார். அறிவுக்கு எட்டாத காரியம் வேதத்துல சில பேர்த்தெல்லாம் ஆண்டவர் அப்படி பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? கையை நீட்டு, கோலை ஓங்கு, கடலை பலந்துருங்கிற. நம்ம ஒரு கடலையே பழக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் கடலை பலந்துருங்கிற. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட ஆண்டவர் அந்த மாதிரியான வார்த்தைய இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரா? அப்படி ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா அதை நம்ம கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கா? அப்ப ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, அறிவுக்கு எட்டாத காரியம் கடலை பலந்து, கடலை பலந்து. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு வா. என்ன சொல்றாரு? கடல் மேல நடந்து வான்னு கூப்பிடுறாரு. எப்படிங்க கடல் மேல நடக்க முடியும்? எப்படி நடக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு வா, கடல் மேல நடந்து வா. அந்த வார்த்தையின்படியே பாருங்க, ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை பேதுரு கேட்டுட்டு இப்ப கடல் மேல நடக்குது. அப்போ ஆண்டவர் பேசுறது என்ன பேசுறாருன்னா,
நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயம், நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியம், நம்முடைய ஞானத்துக்கு எட்டாத காரியம். அதுதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுற. ஓகே, அப்போ நம்ம தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்கள் எல்லாமே அது நம்முடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியமாக இருக்கும். சோ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறதுல நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அது நீங்க 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 உங்க உங்க சாதாரணமான மனநிலையில உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட பேசுவதற்கு விரும்புகிறார். சோ ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியங்கள் எல்லாமே அது நம்முடைய ஞானத்துக்கு எட்டாத காரியம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 வாசிக்கிற பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானுக்கு இனி சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். காண்பித்து அவைகளை எல்லாம் எழுத சொல்றார். அப்போ ஆண்டவர் யோவானுக்கு காண்பிச்சது, ஆண்டவர் யோவான் கிட்ட பேசினது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு எட்டாத காரியம். நீங்க முழு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே அது 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 மனுஷனுடைய ஞானத்தினால் விளங்கி கொள்ளவே முடியாது. அது மனுஷனுடைய ஞானத்தினால புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் பேசுறார். பாருங்க, 10வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 9வது வசனத்துல அவர் பத்மு எனும் தீவில இருந்தேன்னு சொல்றாரு. 10வது வசனத்துல சொல்லப்பட்டது, கர்த்தருடைய நாளின் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சோ இங்கதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறார். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு பாருங்க. அவர் கேட்ட அந்த எக்காலம் போன்ற சத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்போ பாருங்க, எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டாரு. அந்த சத்தத்தை துணிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர். அவர் சொல்றேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா பட்டணங்களில் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ ஆண்டவர் சில விஷயங்களை காண்பிக்கிறார், ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். சோ இது எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காது கேட்கணும். நம்ம காதுல தேவனுடைய சத்தத்தை கேட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்ட மாற்றங்களுக்குள்ளாக, வளர்ச்சிக்குள்ளாக, வித்தியாசத்துக்குள்ளாக போக முடியும். பாருங்க, இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற விலையேற பெற்ற பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், அவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்க உற்று கவனிச்சு பார்த்தீங்க, அவங்களை கர்த்தர் நடத்தின விதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருக்குமே என்ன அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம், தேவ சத்தம் கேட்கிற அனுபவம், அந்த அனுபவம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. சோ அந்த தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசக்கூடிய நம்முடைய ஞானத்துக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சத்தம் கேட்கிற அனுபவம் நமக்கு தேவை. அந்த சத்தம் கேட்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறினால் மட்டும்தான் நம்மளால தேவ சத்தம் கேட்க முடியும். பாருங்க, சங்கீதம் 29ல தேவ சத்தத்தை பற்றி அந்த பாடல் அழகாக பாடி முடிக்கிறது. சங்கீதம் 29வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துடிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். 4வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 5வது வசனம்,
கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்கிறார். 6, அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனைப் போலவும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். 7, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. 8, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். 9, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாகும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய சத்தம் இதெல்லாம் செய்து பாரு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா உட்கார்ந்து அதனுடைய வரலாற்று பின்னணியோடு கூட அதனுடைய ஆள் அர்த்தங்களோடு கூட நீங்க தியானிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய சத்தம் என்னெல்லாம் செய்து. அப்போ ஆண்டவருடைய சத்தம் எவ்வளவு காரியங்களை செய்துனா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என் செவிகளை விருத்த சேதனம் பண்ணு. எனக்கு தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் தேவை. நான் தேவ சத்தம் கேட்க விரும்புகிறேன். நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் பேசுகிறத கேட்கணும். அதாவது நீங்க எப்படி விரும்பணும்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஜெபிக்க போறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு நீங்க விரும்பணும். ஆண்டவருடைய சத்தம் கேட்காம ஜெபத்தை முடிச்சு வெளியே வரக்கூடாது. ஆண்டவர் உங்க கூட பேசணும். ஆண்டவர் என் கூட பேசணும். ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கணும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாமா. ஜெபம் என்ன செய்கிறது? தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. ஓகே, நம்பர் 9. நம்பர் 10, 10வது காரியம். ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம வேதாகமத்தை திருப்பி நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பி அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமாய் பேசினார். சோ பாயிண்ட் நம்பர் 10, 10வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை அடையும்படி செய்கிறது. ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தத்ரூபமான தரிசனம். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் மோசையோட பேசினார். அப்படி ஒரே வார்த்தையில முடிக்கல. கர்த்தர் தன் மோசையோடு எப்படி பேசினாரா? தன் சிநேகிதனோட பேசுகிறது போல பேசினார். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி ஆண்டவர் பழகுவாரோ அந்த மாதிரி நான் மோசைகிட்ட பழகி இருக்கிறேன். I'm being with Moses such like a friend. ஒரு நண்பனை போல, ஒரு ஃப்ரெண்ட போல. அப்போ முகமாய் பேசினார். ஆக்சுவலி முகமாய் பேசினார் அப்படின்னா ஆண்டவருடைய முகத்தை மோசே பார்த்தாரு அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த 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 தரிசனம், ஆண்டவருடைய அந்த பிரகாசமான வெளிச்சம், ஆண்டவருடைய அந்த லைட்டிங் இமேஜ், இது மோசேக்கு முன்பதாக அப்படி வெளிப்பட்டு ஆண்டவர் மோசே கிட்ட பேசியிருக்கிறார். மோசையும் ஆண்டவரும் அவ்வளோ கிளியரா 1-to-1 பேசியிருக்கிறார். அப்போ மோசே ஆண்டவருடைய தத்ரூபமான பிரத்யட்சமான இந்த தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தை பார்த்தார். வேதத்துல நிறைய பேர் ஆண்டவருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை பார்த்தவங்க. மகதலேனா மரியாள் நல்ல ஜெபிக்கிறவள். உயிரோடு கூட எழுந்து இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று வேதத்தில் முதல் தரிசனம். ஜெபிக்கிற இருதயம் உள்ள அவ ஆண்டவரை பிரத்யட்சமா பாக்குறார்,
பிரத்யட்சமா பார்க்க. எம்மாவு ஊர் வழியை நடந்து போன சிஷ்யர்கள், அவங்க இயேசுதான் உலக ரட்சகர், அவர் தன்னுடைய மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த வசன வெளிப்பாடு அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா இயேசு அவங்க கண்ணு பார்க்க அவங்க கூட நடந்து போய் அவங்க கூட பேசுகிறார். அப்பம் பிட்கையில் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு தன்னோடு இருக்கிறவர் இயேசு என்பது அவர்கள் அறிந்து கொண்டார். அப்போ இயேசுவினுடைய தரிசனம்